வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற 30வது சர்வதேச யோகா திருவிழாவை கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன் அனுமதியின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலர் சரத் சவுகான் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் 6வது பணக்கார முதலமைச்சர் ரங்கசாமி என மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில், எந்த தொழிலும் செய்யாத அவர் எப்படி பணக்கார முதலமைச்சர் வந்தார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற 30வது சர்வதேச யோகா திருவிழாவை கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா திருவிழா பழைய துறைமுக வளாகத்தில் நேற்று தொடங்கியது. விழாவை கவர்னர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் சரத் சவுகான், சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, இயக்குனர் முரளிதரன், யோகா பயிற்சியாளர்கள் பங்கேற்றனர். யோகா திருவிழா வரும் 7ஆம் தேதி நடக்கிறது. விழாவில் பேசிய கவர்னர் கைலாசநாதன், பல்வேறு நோய்களில் இருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கான தீர்வு யோகா தரும். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், அலுவலர்கள், நோயாளிகள் என எல்லோருக்கும் பயன் தரும் விதத்தில் யோகாவை எளிமைப்படுத்தி முறைப்படுத்தி பயிற்சி தர வேண்டும் என்றார். முன் அனுமதியின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலர் சரத் சவுகான் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், அரசு ஊழியர்கள் முன் அனுமதி இல்லாமல் விடுப்பு எடுக்கக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட விடுப்பு காலங்களை விட கூடுதலாக விடுப்பு எடுப்பது, அலுவலகம் தொடர்பாக வெளியே சென்று தங்கும் போது மீண்டும் அனுமதி இல்லாமல் காலத்தை நீட்டிப்பது ஆகியவை அரசு ஊழியர் விதிகளுக்கு புறம்பானது. மீறி விடுப்பு எடுக்கும் ஊழியர்களிடம் அத்தகைய நாட்களில் சம்பளம் துண்டிக்கப்படும். விதிகளை மீறும் ஊழியர்கள் மீது துறை அதிகாரிகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பான விவரங்களை துறை அதிகாரிகள் தலைமைச் செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் 6வது பணக்கார முதலமைச்சர் ரங்கசாமி என மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில், எந்த தொழிலும் செய்யாத அவர் எப்படி பணக்கார முதலமைச்சராக வந்தார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நிதி பற்றாக்குறை என கூறி பெட்ரோல், டீசல் விலையை அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் சாதாரண ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இதனை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அப்படி குறைக்கவில்லை என்றால் காங்கிரஸ் சார்பில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவோம் என்று கூறினார். பாஜகவிற்கு பெண்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. பாஜகவினர் மேல்தான் பாலியல் பலாத்கார வழக்கு அதிகம் உள்ளது. எனவே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என நாடகத்தை தமிழகத்தில் பாஜக அரங்கேற்ற வேண்டாம் என்றார். இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் 6வது பணக்கார முதலமைச்சர் ரங்கசாமி என மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அவர் எந்த தொழிலும் செய்யவில்லை. அப்படி இருக்க எப்படி பணக்கார முதலமைச்சராக வந்தார்? ஊழல் செய்ததால் தான் அவர் பணக்கார முதலமைச்சராக வந்துள்ளார். இந்த ஊழல் ஆட்சியில் புதுச்சேரி மக்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றார்.
பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் புதுவை கடலூர் சாலையில் உள்ள புனித அந்தோணியர் மகாலில் நடைபெற்றது. கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் குழுவின் தலைவர் அண்ணாமலை மற்றும் பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சுரேஷ், செயலர் ராம்குமார், பொருளாளர் பாஸ்கர் ஆகியோர் தலைமையில் ஜனவரி 3ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்டுமான பொருட்கள் கண்காட்சியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் தலைவர் ராஜேஷ், தமிழரசன் ஆகியோர் முன்னிலையில் விழா நடைபெற்றது. மேலும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சியின் ஆலோசனை குழு உறுப்பினர் பிரதாபன், தங்கத் மணிமாறன், மகாலிங்கம், சிவகாந்தன் மற்றும் அண்ணாமலை, அறிவழகன், அஜித், சந்திரன் ஆகியோரும், கமிட்டி உறுப்பினர்களான பொறியாளர்கள் நாகராஜன், சுகுமார், முருகானந்தம், செபஸ்டின், மார்ஷியல், பாஸ்கரன், கார்த்திகேயன், பாஸ்கர் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வீடு கட்டுறவங்க எல்லாரும் அவங்களுக்கு என்னென்ன பொருள் தேவை, என்னென்ன பொருட்கள்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கு, இதை தெரிஞ்சுக்கிற ஒரு சரியான ஒரு எக்ஸிபிஷனாக இது இருக்கும். பொறியாளர்கள், ஆர்கிடெக்ட்ஸு, பில்டர், இண்டிவிஜுவலாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே இது பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களும் இன்னைய லேட்டஸ்ட் மெட்டீரியலை பார்த்துட்டு அவங்க வீடை கட்டுறதை பற்றி யோசித்து முடிவெடுக்கலாம். இந்த எக்ஸிபிஷன் பான்சியா ரெகுலராக நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். வருஷம் இதில் கலந்துக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் கலந்துக்கிறவங்களுடைய ஸ்டால்ஸும் ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் பண்ணி சென்னை, பெங்களூருக்கு ஈக்குவலாக இன்றைக்கி இந்த ஸ்டாலில் நடந்துருக்குது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் குமரன் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் கவுன்சிலர் குமரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் தொடக்க விழா சின்ன சுப்ராய பிள்ளை வீதியில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் கவுன்சிலர் மற்றும் அனைத்து ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சின்னையாபுரம் பகுதியில் இருந்து வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்புகளை முன்னாள் கவுன்சிலர் குமரன் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவை மகளிர் உலகம் சமூக நற்பணி இயக்கத்தின் 17ஆம் ஆண்டு திருப்பாவை இசைப்போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா ஸ்ரீ அரங்க ராமானுஜர் மடத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் ஆசிரியர் செல்வி பழனியம்மாள் அவர்கள் வரவேற்புரை வழங்க, புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் கல்வி செம்மல் சீனு மோகன்தாஸ் அவர்கள் தலைமுறை வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம் மற்றும் மகளிர் ஓசை துணை ஆசிரியர் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகிக்க, சிறப்பு அழைப்பாளர்களாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ அரங்க ராமானுஜர் மடத்தின் சிறப்பு அதிகாரி அன்பு செல்வன், நல்லாசிரியை கலைமாமணி முனைவர் பூங்குழலி பெருமாள், ஸ்ரீ ரமணா ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவர் முனைவர் சு. சேராஜ் மற்றும் நல்லாசிரியர் செந்தில் குமரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சி நெறியாளராக புதுவை இளங்குயில் அவர்கள் செயல்பட, புதுவை மகளிர் உலக சமூக நற்பணி இயக்கத்தின் நிறுவனர் தாமோதரன் அவர்களால் நன்றி உரை வழங்கப்பட்டது. இசைப்போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசுகளை சிறப்பு அழைப்பாளர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அன்னையும் பிதாவும் கலைத்துண்டு அறக்கட்டளை சார்பில் 13ஆம் ஆண்டு கலைப்போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் கலைப்பள்ளி திறப்பு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். அன்னையும் பிதாவும் கலைத்துண்டு அறக்கட்டளை சார்பில் 13ஆம் ஆண்டு கலைப்போட்டி பரிசளிப்பு விழா, கலைப்பள்ளி திறப்பு விழா மற்றும் சௌரியம்மாள் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா கொம்பாக்கம் பாலாஜி நகரில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலைமாமணி முனைவர் சிவராமன் வரவேற்புரை நிகழ்த்தினார். அருள் தந்தை ஜெயராஜ் முன்னிலை வகித்தார். தேசிய விருதாளர் ஜனார்த்தனன் நோக்க உரையாற்றினார். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா,
கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட துணை பேராசிரியர் முனைவர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி கலை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுந்தர நாட்டிய கேந்திராவின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் முனைவர் சுகுமார், இசை செம்மல், பிரபு கதிரவன் ஆகியோரின் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தனர். வசந்தி கிருஷ்ணன் தொகுப்புரையாற்ற கணபதி நன்றி உரை கூறினார். நெல்லையில் உலக சாதனை கவியரங்கம் நடைபெற்றது. தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டு இயக்கம், சென்னை, நெல்லை மத்திய மாவட்ட திமுக மற்றும் மாவட்ட இலக்கிய அணி, அண்ணாநகர் முகேஷ் அறக்கட்டளை, சென்னை ஒலியோசை நல்லிணக்கண மேம்பாட்டு மின்னிதழ், சென்னை நெல்லை டைம்ஸ் நாளிதழ் ஊடகம் ஆகிய அமைப்புகள் இணைந்து நெல்லை சாரால் தக்கர் மகளிர் பள்ளி வளாகத்தில் நடத்திய திராவிட தமிழ் திருவிழா நெல்லை நிகழ்வு உலக சாதனை கவியரங்கமாக 10 அமர்வுகளாக நடைபெற்றது. புதுச்சேரி மேனாள் சாகித்ய அகாடமியின் பொதுக்குழு உறுப்பினர் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் கவிஞர்களை வாழ்த்தி பேசினார். தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டு இயக்கத்தின் நிறுவனரும் நெல்லை திருவிழாவின் ஒருங்கிணைப்பாளருமான சிற்றூலி ராம் கணேஷு அமர்வு தலைவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை நிகழ்வாக இது நேரடியாக பதிவு செய்யப்பட்டது. சென்னை முக்கூடல் சங்கத்தின் அமைப்பாளர் தோழர் செல்லாய்த்தாய், பரணி ரமணி ஒலியோசை மின்னிதழின் இணை ஆசிரியர் ரமேஷ், கதிர் மின்னல் செயற்குழு உறுப்பினர் ஈரோடு முத்துக்குமார், தோழர் டேவிட், காரைக்குடி தமிழ்த்தாள் கலைக்கூட தலைவர் அறிவுடை நம்பி இவர்களோடு நெல்லை மத்திய மாவட்ட இலக்கிய அணியை சேர்ந்த தங்கப்பாண்டி, நெல்லை ரவி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஏனாம் தொகுதி முழுவதும் 500 பணியாளர்கள் 50 டிராக்டர்கள் மூலம் துப்புரவு செய்யும் பணியினை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த காலங்களில் 250 துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது HRS ஸ்கொயர் என்ற தனியார் நிறுவனம் மூலம் துப்புரவு பணி மேற்கொள்ளப்படுகிறது. வெறும் 50 பணியாளர்களை கொண்டு துப்புரவு பணி மேற்கொள்வதால் சரிவர குப்பைகளை வாருவதில்லை என்றும், ஏனாமில் பல்வேறு இடங்களில் மூலமாக குப்பைகள் மலை போல் குவிந்து வருவதாகவும், அதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏற்பாட்டில் 500 பணியாளர்கள் 50 டிராக்டருடன் ஏனாம் பகுதி முழுவதும் துப்புரவு பணி மேற்கொள்ளும் தொடக்க நிகழ்ச்சி GMC பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இதனை மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். மேலும் கட்சி வேறுபாடு இன்றி துப்புரவு பணியில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மாண்புமிகு மத்திய சட்டம் மற்றும் நீதி இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களை புதுச்சேரி கவர்னர் சந்தித்தார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய சட்டம் மற்றும் நீதி இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களை புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் கவர்னர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு மத்திய இணையமைச்சரை வரவேற்றனர். தேங்காய்திட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இதில் அனைத்து குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசாக பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பத்திற்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு, அதன் தொடக்க விழா நிகழ்ச்சியாக தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் 64.2 கோடி ரூபாயை சைபர் கிரைம் மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளது. புதுச்சேரியில் சைபர் கிரைம் போலீசார் இணையவழி மூலம் நடக்கும் மோசடிகள் பற்றிய பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அப்படியிருந்தும் தினம்தோறும் பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்கி பணத்தை இழந்து வருகின்றனர். பொதுமக்களை மும்பை சைபர் கிரைம் போலீசார் பெயரை கூறி பார்சலில் போதைப்பொருள் வந்துள்ளது என மிரட்டுவது, வங்கியில் இருந்து பேசுவதாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு புதுப்பிக்க வேண்டும் எனவும், அதற்காக OTP எண்ணை வாங்கி பணம் பறிப்பது, பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என பல்வேறு வகையில் மோசடி கும்பல் பொதுமக்களிடம் பணத்தை ஏமாற்றி வருகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் ஆன்லைன் மூலமாக மோசடி கும்பல் 64.2 கோடி ரூபாயை பொதுமக்களை ஏமாற்றி அபகரித்துள்ளனர். இதில் பெண்களுக்கு எதிரான 300 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 12 வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்து 11 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. TN-பாளையம் கிராமத்தில் கால்நடைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் பிராணிகள் நல பாதுகாப்பு இயக்ககம் சார்பில் நடைபெற்றது. மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கத்தை அடுத்த TN-பாளையம் கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிகிச்சை முகாம் பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ஜேம்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழை காரணமாக இப்பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு சில நோய் தொற்று காரணமாக இரைப்புத்தன்மை உள்ளிட்ட காரணிகளால் கால்நடைகள் பாதிக்கப்படுவதை தொடர்ந்து பிராணிகள் நல பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல், மருத்துவர் செல்வமுத்து ஆகியோர் கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை நீக்கம், குடற்புழு நீக்கம், சினை ஊசி போடுதல் உள்ளிட்ட பல சிகிச்சைகளை கால்நடைகளுக்கு செய்தனர். அதைத் தொடர்ந்து இந்த முகாமில் பங்கேற்ற 150க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சத்துமாவு, குடற்புழு நீக்க மருந்து உள்ளிட்டவைகளை கால்நடை பராமரிப்பவர்களுக்கு இலவசமாக வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மேலாளர் ஜெயகிருஷ்ணன் செய்திருந்தார். புதுச்சேரி ஒலி அமைப்பாளர்கள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டரை வெளியிட்டார். புதுச்சேரி ஒலி அமைப்பாளர்கள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா தட்டாஞ்சாவடி சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வெங்கடேச பெருமாள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் பாஸ்கரன், துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டரை வெளியிட்டார். மேலும் சங்க உறுப்பினர்களுக்கு டைரி மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக்கு ஒலி அமைப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும், மத்திய அமைச்சர்கள், தலைமை நீதிபதிகள் பங்கேற்கும் அரசு விழாக்களில் ஒலி அமைப்பை சிறப்பாக அமைக்க வேண்டும் என உலகம் முழுவதும் உள்ள புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒலி அமைப்பாளர் சங்கத்திற்கு புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற 30வது சர்வதேச யோகா திருவிழாவை கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன் அனுமதியின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலர் சரத் சவுகான் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் 6வது பணக்கார முதலமைச்சர் ரங்கசாமி என மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில், எந்த தொழிலும் செய்யாத அவர் எப்படி பணக்கார முதலமைச்சர் வந்தார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.